ஹாய், வணக்கம். ஜெயசலைட் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, பெந்தகோஸ்தல் ஞாயிறு அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். பெந்தகோஸ்தல் டே நாளைக்கு நடக்க இருக்கு. பெரிய ஜெப கூடுகை நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களும் அதில் பங்கேற்பாங்க. இந்த பெந்தகோஸ்தல் டே எதனால செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜெருசலமில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கப்பட்டு திரும்பவும் உயிர் தெழுந்ததுக்கு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்தவங்க, இயேசு கிறிஸ்துவோட ஃபாலோவர்ஸ், டிசிபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, விசுவாசிகள், அவங்கெல்லாம் சேர்ந்து ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு மேல் வீட்டறையில், ஒரு அப்பர் ரூம், ஒரு மாடி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு 120 பேர் சேர்ந்து அவங்க ஜெப கூடுகையில் ஈடுபடுறாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்களை அவங்க நினைவு கூர்ந்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சற்றும் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய அந்த ரூமில் நடக்க துவங்குது. என்னென்னா, காற்று அந்த இடத்துல அடிக்க துவங்குது. அவங்க அந்த சூழலே வேறு மாதிரி மாறுது. அவங்க நிறைய விஷயங்களை தங்களுக்குள்ள புதிதாக அனுபவிக்கிறாங்க. அவங்க பல விதமான லாங்குவேஜஸை பேச ஆரம்பிக்கிறாங்க. லாங்குவேஜஸ் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு புரியாத லாங்குவேஜஸ் கிடையாது. எல்லாருக்கும், அதாவது இப்போ நம்ம தமிழ் பேசுனா நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் புரியும், ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அதே மாதிரி என்னென்ன லாங்குவேஜஸ் நம்மளுக்கு, அதாவது எனக்கு இப்போ இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க, இப்போ நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸில் பல விதமான லாங்குவேஜஸ், இப்போ எனக்கு தெரியாத லாங்குவேஜஸ் நான் பேசினேன் அப்படி இருக்கும். எனக்கு இப்போ இங்கிலீஷ் தெரியாது, நான் திடீர்னு சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். அப்போது அங்கே இருக்கிறவங்க பல விதமான லாங்குவேஜஸை பேச துவங்குறாங்க. அங்கே ஜெருசலேமில் கூடியிருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும், அவங்க ஜெருசலேமில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள், எல்லா நாட்டில் இருந்தும் அங்கே கூடி அங்கே வந்திருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், அந்த எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே சேர்ந்து வந்திருக்கும்போது அவங்க பல வித லாங்குவேஜஸில் பேசக்கூடியவங்க வந்திருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஹிந்தி பேசுகிறவங்களும் அங்கே இருக்கலாம், இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மராட்டி பேசுகிறவங்களும் இங்கே இருக்காங்க. ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கவங்க இங்கே இருக்காங்க. அதே மாதிரி எல்லா நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு இடத்துல அசம்பிளாக இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சிருக்கிறது தமிழ் தான், பட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவங்கவுங்க லாங்குவேஜஸில் நான் திடீர்னு, எனக்கு எதுவுமே தெரியாது, பட் திடீர்னு எனக்கு அப்படி ஒரு அபிஷேகம் கிடைச்சி நான் பேசுனேன்னா அப்படி இருக்கும். அது எவ்வளோ பெரிய மிராக்கிள். அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் அந்த மேல் வீட்டறையில் நடந்தது. அது பெரிய எக்ஸாம்பிள் இந்த பெந்தகோஸ்தல் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு. ஹோலி ஸ்பிரிட் அந்த 120 பேருக்குள்ளேயும் அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்றதுக்கு இது பெரிய சாட்சி. பல பேர் சொல்கிறாங்க இந்த அந்நிய பாஷை அப்படின்றது யாருக்கும் புரியாத பாஷை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை கிடையாது. நம்மளுக்கு தெரியாத பாஷை, அடுத்தவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய பாஷை, அந்த பாஷையை அப்படி பேசும்போது அது பெரிய வரமாக தான் நம்ம அதை ஃபீல் பண்ணணுமே தவிர, ஏதோ ஒரு சுத்தமாக ஒரு தெரியாத பாஷையை நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறது, அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு தேதியில் பேசலை. இதுதான் நடந்தது. இது பெரிய அடையாளம். இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட அடையாளங்கள் உண்மையான ஹோலி ஸ்பிரிட் இறங்கும்போது நடக்க தான் செய்யும். அண்ட் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை குறித்து தான் நாளைக்கு பெந்தகோஸ்தல் டேயாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதை குறித்து தான் ஜெபமும் நடக்க போகுது. ஸோ கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸ் இல்லாத ஜனங்களாக இருக்கட்டும், இந்த பெந்தகோஸ்தல் ஞாயிறு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.